வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆர்கானிக்ஸ். இன்னைக்கு நிறைய ஆரோக்கிய கோளாறு, ஆரோக்கிய குறைபாடு நிறைய பேருக்கு இருக்கு. அதில் ரைஸ் சாப்பிடாதீங்க, ஒயிட் ரைஸ் சாப்பிடாதீங்கலாம் அட்வைஸ் இருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு திணை அரிசியில் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செஞ்சு சாப்பிடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் பச்சை பட்டாணியும் வெள்ளரி பிஞ்சும் எடுத்துட்டுருக்கேன். பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுக்கோங்க. ஒரு கப்பு இல்லை 2 கப்பு நீங்கள் அளவு எந்த மெஷர்மெண்ட்டில் திணை அரிசி எடுக்கிறீங்களோ எடுத்துட்டு அதை நீங்கள் நல்லா தண்ணி விட்டு களைஞ்சு 2-3 தடவை எடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன மெஷர்மெண்ட், இப்போ 1 கப் அரிசி எடுத்துருக்கேன்னா 2.5 கப் தண்ணி, அந்த மெஷர்மெண்ட்ல தண்ணி விட்டுண்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. உடனே குக்கர் மூடி போடாதீங்க. இந்த மாதிரி தலை கொதிச்சிடணும். கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் குக்கர் மூடி போட்டு குண்டு போட்டுட்டு ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பை சிம்மாக்கி ஒரு 5 நிமிஷம் நீங்க வச்சா போதும். சாதம் என்ன பொலன்னு வெந்துடும். புதுரா வேணும்னா 2.5 பங்கு, நல்லா குளசலா வேணும்னா 3 பங்கு தண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், கொஞ்சம் பெருங்காயம், பச்சை மிளகா ஒன்று, அந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் உங்களுக்கு எதெல்லாம் தாளிதத்தில் பிடிக்குமோ நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த வேக வச்சு அந்த கட் பண்ணி தோலெல்லாம் சீவிட்டு நான் வெள்ளரிக்காயை கட் பண்ணி வேக வச்சுருக்கேன். ரெண்டையும் ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சுட்டு அது கூட லைட்டாக உப்பு சேர்த்து வேக வச்சுட்டு வெந்த சாதத்தோட அந்த காய் ப்ளஸ்ஸு தாளிதம் எல்லாமே சேர்த்துட்டு இந்த சாதத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டு அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் விட்டு பெரட்டி எடுத்துட்டேன்னா சூப்பரான திணை அரிசி ரைஸ் ரெடி. இதை நீங்கள் வெஜிடபிள் பிரியாணின்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஹெல்த்தியாக இருக்கும். செய்யறதுன்னு முடிவாயிருச்சு. சுகர் வந்துடுறது, நிறைய உடம்பு உபாதைகள் வந்துடுறது, வெயிட்டாக இருக்குது. ஸோ திணை அரிசி சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதை கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் பண்ணி சாப்பிடலாமே. கிச்சனில் செய்யும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டோட லவ் பண்ணி சமைச்சல்னா சமையல் எல்லாருக்குமே டேஸ்ட்டாக தான் வரும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அருமையான திணை அரிசி ரைஸ் ரெடி. இதுக்கு நான் கொத்தமல்லி தொக்கும் தயிரும் தொட்டுக்க வச்சுட்டுருக்கேன். ரொம்ப சுவையாகவே இருக்கும். ஆற்றுல செஞ்சுட்டு எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் கொடுங்க. ஹெல்த்தியாக சாப்பிடணும், டேஸ்டியாக சாப்பிடணும், அதே நேரம் டாக்டரோட அட்வைஸ் படியும் சாப்பிடணும். அது ரொம்ப முக்கியம் இல்லையா?